ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி மசியல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி மசியலுக்கு தக்காளி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சிட்டிக்க புளி எடுத்துக்கோங்க, வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கோங்க, பூண்டும் மிளகுத்தூளும் நசுக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நசுக்கி போடுங்க. இந்த தக்காளி மசியலுக்கு நான் கொஞ்சமாக துவரம்பருப்பு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் காமிச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி மசியல் இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தக்காளி மசியலை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிட்டோம். இப்போ இது கடுகு பொரிச்சு இதில் சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்துடுச்சு. இதில் ஒரு மிளகாய் கிள்ளி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எடுத்து இந்த கடுகு தாளிச்சதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தக்காளி மசியல் நல்லா வெந்துச்சு. இப்போ நல்லா கரைஞ்சி வச்சு நல்லா நசுக்கிடுங்க. இந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா இழைஞ்சிடும். அப்புறம் தாளிச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி மசியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.